ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடான்னா, முத்தழகு கொஞ்சம் கொஞ்சமா பூமிய தன்னோட ஹஸ்பண்டா நினைக்க ஆரம்பிச்சு, அவங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கமும் அஞ்சலி மறுபடியுமே ரொம்பவே கீழ்த்தனமா பூமிய தன்னோட பக்கம் கொண்டு வரணுன்ற காரணத்துக்காக பாண்டியம்மா கொடுத்த ஐடியாவை யூஸ் பண்ணி பூமிக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு மருந்த கலந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க அந்த மருந்த முத்தழகு பூமிக்காக செஞ்ச அந்த சூப்லயே கலந்துற. ஆனா அது தெரியாத முத்தழகு பூமிக்கு அந்த சூப் எடுத்துட்டு போய் குடுக்க, அதையுமே பூமி தெரியாத்தனமா எடுத்து குடிச்சிடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத முத்தழகோ எப்பவும் போலயே அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிக்க. ஆனா பூமியும் அந்த மருந்தோட எஃபெக்டால கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்றோன்ற சுயநினைவையே இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டான நேரம் பார்த்து அங்க வந்த அஞ்சலியும் பூமியை தனக்கு சாதகமா நடந்துக்க வைக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக போக, ஆனா பூமியுமே இதை தடுக்க முடியாம கொஞ்சம் நிலத்தடமாறி நின்னுட்டு இருக்கும்போது, அப்போ எதிர்பாராத நேரத்துல அங்க வந்த முத்தழகோ இந்த மாதிரி அங்க அஞ்சலி பூமி கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம பழைய முத்தழகா மாறுற அளவுக்கு கோவப்பட்டு உடனடியா அவங்க கிட்ட வந்து, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்க, உடனே இந்த மாதிரி திடீர்னு அங்க முத்தழகு வந்ததை பார்த்த உடனேயே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆன அஞ்சலியும், அதுக்கப்புறமா இது எனக்கும் பூமிக்கும் நடுவுல நடக்கிற விஷயம், அதனால இதுல நீங்க தலையிட தேவையில்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு செம்ம கோவத்தோட பூமியை முறைச்சு பாக்குற மாதிரி அவங்கள பார்க்க. ஆனா அவங்கள பார்த்த உடனேயே பூமி தன்னுடைய சுயநினைவிலேயே இல்லன்றதை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க மறுபடியும் ஏதோ போதையில இருக்க மாதிரி தெரிய வரவே, உடனடியா முத்தழகு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கையை பிடிச்சு கூட்டிட்டு வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க தலையிலேயே ஒரு குடம் தண்ணி எடுத்து ஃபுல்லா ஊத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் பூமி கொஞ்சம் நிதானத்துக்கு வர மாதிரி தெரியுது. அப்போ இந்த மாதிரி முத்தழகு செய்வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அஞ்சலியும் செம்மையா ஷாக்கோட அங்க நின்னுட்டு இருக்க. ஆனா முத்தழகோ இது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலியா தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவங்கள மிரட்டுறதுக்காக வர. ஆனா அஞ்சலியும் அந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணுன்ற காரணத்துக்காக, நீங்க எதுக்காக இப்படி மூளையே இல்லாம பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, பூமிக்கு ஏற்கனவே கால்ல அடிபட்டு இருக்குன்னு டாக்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லான டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க, அந்த டேப்லெட் போட்டு அவன் நல்லா தூங்கி ஆகணும், அப்படி மட்டும் தூங்கலைன்னா அவனுக்கு ஃபீவர் கூட வர வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம அவனோட கால்வலியுமே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பூமியோட தலையில தண்ணி எடுத்து ஊத்திட்டு அவனோட தூக்கத்தை எல்லாத்தையுமே கலைச்சிட்டீங்களன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்ட உடனே முத்தழகு அப்பனா மாத்திரையால தான் பூமி இந்த மாதிரி போதையில இருக்க மாதிரி இருக்காங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா யோசிச்ச முத்தழகும் உடனடியா பூமியை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க மேல ஊத்துன தண்ணி எல்லாத்தையுமே அவசர அவசரமா தொடச்சிட்டு இருக்க. உடனே அங்க வந்த அஞ்சலி மறுபடியுமே முத்தழகு ரொம்பவே கடுப்பேத்துற மாதிரி, நீங்க படிக்காத முட்டாளுன்றத எப்பவுமே நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க, போங்க இங்க இருந்து கிளம்புங்க, நான் என்னோட பூமியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்தழகு விரட்ட பார்க்க. ஆனா முத்தழகோ என்னோட புருஷனை பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம நான் படிக்காதவ தான், ஆனாலும் ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்க மனசுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குன்றதை என்னால சரியா கண்டுபிடிக்க முடியும், உங்களோட செய்கையை பார்த்த உடனேயே உங்களோட மனசுக்குள்ள ரொம்பவே தப்பான என்ன இருக்குன்றதை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது, அதனால நீங்க கனவுல கூட என்னோட புருஷனை உங்களுக்கு மறுபடியும் நான் விட்டு தந்துருவேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, எனக்கு முதல்ல எல்லா ஞாபகமும் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம், ஆனா அது வரைக்கும் என் புருஷனை என்னால யாருக்கும் விட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு செம்ம டெரரா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சூசன்னா சூசன்னான்னு சொல்லிட்டு கூப்பிட. உடனே அங்க ஓடி வந்த சூசைய ரொம்பவே கோவமா அஞ்சலி முறைக்க. ஆனா அதை கண்டுக்காத சூசையோ முத்தழகு அம்மா கிட்ட என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, முத்தழகும் இந்த மாதிரி இவங்கள நீங்க தான் பாத்துக்கணும், யாரையும் நம்பி இவங்கள தனியா விட்டுறாதீங்க, அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த அஞ்சலியையும் நீங்க எந்த நேரத்திலயும் நம்பிட்டு என்னோட புருஷனை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா இவங்களோட பார்வையும் சரியில்லை செய்கையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செம்ம டெரரா கிளம்பி போகிறாங்க. அப்போ இத பார்த்த அஞ்சலியும் செம்ம கடுப்போட இருக்க. ஆனா அந்த பக்கமா முத்தழகு அஞ்சலி கிட்ட நம்ம இப்படி பேசுனது சரிதானான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட யோசிச்சு அங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ தனு ரொம்பவே யோசனையோட எந்த வேலையுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கத முத்தழகு பார்த்து கவனிச்சுட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா இந்த பக்கமும் அஞ்சலி ஏற்கனவே முத்தழகு விஷயத்தால ரொம்பவே கடுப்பாகி நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு அவங்களோட அம்மா ரெஜினா கால் பண்ணி அவங்க இன்னைக்கு கண்டுபிடிச்ச மொத்த விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி அவங்க பணம் கொடுத்து செட் பண்ண ஆள் மூலயமா முத்தழகு கடத்தப்பட்ட அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன நடந்துச்சுன்ற மொத்த ஃபுட்டேஜுமே பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அது மூலயமா அவங்க அந்த டாக்டர் முத்தழகு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு முத்தழகுக்கு உதவி பண்ணது வேற யாரும் கிடையாது, தனந்தான்ற மொத்த உண்மையுமே அஞ்சலி கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அந்த தனத்தை நீ இதுக்கப்புறமா சும்மாவே விடக்கூடாது, இனிமே எனக்கு தெரிஞ்சு அந்த தனம் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கான காரணமே ஏதாவது ஒரு ரீசனை வச்சு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடலான்றதுக்காக தான், அப்படி இல்லைன்னா அவ முத்தழகுக்கு எல்லா ஞாபகமுமே திரும்பி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா அது நடந்தாதான் அவளால அவனோட பையனோட சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு நல்லா பிளான் போட்டு அவ அந்த வீட்டுல நம்ம யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகமே
வராம நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால நீ யார வேணாலும் நம்பு. அந்த தனத்த மட்டும் நம்பாத. ஏன்னா அவ நம்ம யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகம் வராம நமக்கு பின்னாடி நமக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய குழிய தோண்டி வச்சிருக்கா. ஏன்னா முத்தழகுக்கு மட்டும் ஞாபகம் வந்துருச்சு அவ்வளதான். நம்ம கதை எல்லாமே ஒரே நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிடும். அதனால அந்த தனத்துக்கு ஒரு சரியான பதிலடிய நீ குடுத்தே ஆகணும்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு அஞ்சலி செம்மையா ஷாக் ஆனாலும், அடுத்து இது எல்லாத்துக்கும் காரணமான தனத்த நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தனம் அங்க உட்கார்ந்திருக்கத பார்த்துட்டு உடனடியா அவங்க கிட்ட போயிட்டு, நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்கன்றத காட்டணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போக, ஆனா அங்க தனியா சுகமா உட்கார்ந்திருக்க தனமும் நடக்கிறது எதுவுமே தெரியாம, இதுக்கு முன்னாடி ரெஜினா அவங்க கிட்ட பேசிட்டு போனா எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, ரொம்பவே கஷ்டத்தோட யோசிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம பேசாம முத்தழகு அம்மாகிட்டயும், பூமி ஐயாகிட்டயும், ஏன் பேச்சோட குடும்பத்துக்கிட்டயும் நடந்த மொத்த உண்மையுமே சொல்லிட்டு, அத்தன பேரோட மன்னிப்பையும் கேட்டு நிக்கலாமா? ஏன்னா, இதுக்கப்புறமா அவங்க கண்டிப்பா நம்மள சும்மாவே விடமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு என் மேல இப்பவே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேள அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முத்தழகு அம்மாகிட்ட நாம உண்மைய சொல்லிட்டோன்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அவங்க நம்மளையும், நம்மளோட பையனையும் உயிரோடயே விடமாட்டாங்க. அதனால நம்ம உண்மைய சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பயத்துல உட்கார்ந்திருக்க. அப்ப கரெக்ட்டா அங்க வந்த அஞ்சலியும், தனத்தோட பயத்த இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரியும், அவங்க யோசிக்கிற மாதிரியும் செம்ம ஆத்திரத்துல தனத்துக்கிட்ட வந்து, "அப்பன்னா நீ எங்களுக்கு எதிரா இவ்ளோ நாளா நடந்துட்டு இருந்திருக்க. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா எங்கள ஏமாத்தி சதி செஞ்சுட்டு இருக்க. ஏன்னா முத்தழகுக்கு எல்லா உண்மையுமே நீயும் அந்த டாக்டரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இத கேட்ட தனமும் என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே பயத்தோட, "நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு" சொல்லிட்டு அவங்க எதுவுமே செய்யாத மாதிரி மறுபடியுமே அப்பாவியா நடந்துக்கிறதுக்காக போக, ஆனா மறுபடியுமே தனம் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்த அஞ்சலியோ அவங்களோட கோபத்த கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம செம்ம ஆத்திரத்தோட, "இதுக்கு மேலயும் என்கிட்ட நடிப்பியான்னு" சொல்லிட்டு அவங்களோட கன்னத்துல பல்லார்ன்னு ஒரு அறைய வரதுக்காக போக, ஆனா அப்போ அஞ்சலியும் ஏன் தனமுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி தனத்த பார்த்து பேசுறதுக்காக வந்த முத்தழகோ, தனத்த ஆவேசமா அடிக்க வந்த அஞ்சலியோட கைய பிடிச்சு தடுத்து நிறுத்திட்டு செம்ம கோவத்தோட அவங்கள முறைச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம, "இப்ப எதுக்காக நீங்க இவங்கள அடிக்கிறதுக்காக வரீங்க? ஒரு வேலைக்காரங்கன்னா உங்களுக்கு சும்மா போச்சா? அவங்களுக்கு மான மரியாதை எல்லாமே இருக்கு" அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலியும், "எங்க 2 பேருக்கும் நடுவுல நீங்க வர தேவையில்ல. அவ என்ன பண்ணான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ செஞ்ச தப்புக்கான தண்டனை நான் குடுக்குற இந்த அடி மட்டும் தான்" சொல்ல, உடனே இத கேட்ட அஞ்சலியும், "அவ இந்த வீட்டோட வேலைக்காரி. நான் இந்த வீட்டோட முதலாளி. அவ தப்பு பண்ணா அடிக்கிறதுக்கான முழு உரிமை என்கிட்ட இருக்குன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்ட முத்தழகு செம்ம கோவமா, அவங்க இந்த வீட்ல பணத்துக்காக வேலை செய்ய வந்திருக்காங்க. அவங்க வாங்குற பணத்துக்காக சரியான வேலைய செஞ்சுட்டு போறாங்க. ஆனா உங்ககிட்ட அடி வாங்குறதுக்காக ஒண்ணும் அவங்க இங்க வரல. அது மட்டும் இல்லாம அவங்கள அடிக்கிற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட, "என்னாச்சு தனம்? என்ன பிரச்சனைன்னு" சொல்லி கேட்க, உடனே தனமும், நடக்கிற விஷயத்தால எங்க தன்னோட பையனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட நடுநடுங்கி போய் நின்னுட்டு இருக்க. அப்போ இத புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும், கண்டிப்பா இந்த பயந்தாங்கொள்ளி தனம் யார்கிட்டயும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கு நம்ம மேல இன்னுமே பயம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே தெனாவட்டா அவ உங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டா. ஏன்னா அவ பண்ண வேலை அப்படி. நீங்க இப்ப வேணா அந்த தனத்த காப்பாத்திருக்கலாம். நீங்க போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய குடுத்துதான் ஆவேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு தனம் தன்னோட மனச கொஞ்சம் தைரியப்படுத்த ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, இதுக்கு மேலயும் நம்ம உண்மைய மறைச்சா கண்டிப்பா அது நம்மளோட உயிருக்கு மட்டும் இல்லாம நம்மளோட பையன் சரவணன் உயிருக்கும் ரொம்ப பெரிய ஆபத்துல போய் முடிய வாய்ப்பு இருக்கு. நமக்காக இல்லனாலும் சரவணனுக்காக நம்ம எல்லா உண்மையுமே சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பணத்திமிர்லயும் தெனாவெட்லயும் தனம் உண்மைய சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆணவத்துல அவங்கள பார்த்துட்டு இருந்த அஞ்சலி கிட்ட செம்ம கெத்தா, "நான் இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு பயப்பட போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு எப்படினாலும் நான் பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சும்மா விட மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம என்னோட பையனுக்காகவும் நான் இதை செஞ்சுதான் ஆகணும். சோ இதுக்கப்புறமா உங்களுக்கு பயந்து இந்த உண்மைய மறைச்சு நான் பண்ண பாவம் எல்லாத்தையுமே நான் இப்போ சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே உண்மைய சொல்றதுக்காக வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரையுமே சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்க, அப்போ இவ்ளோ நேரம் ரொம்பவே திமிரா பேசிட்டு இருந்த அஞ்சலியோ தனம் இப்படி பண்றத பார்த்த உடனேயே ரொம்பவே பயத்தோட தனத்துக்கிட்ட, "தனம் என்ன பண்ணிட்டு இருக்க? போதும் நிறுத்து. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. நாங்க யாரும் உனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டோம்னு" சொல்லிட்டு அங்க முத்தழகு இருக்கிறத கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு உளறிட்டு இருக்க. அப்போ இத பார்த்துட்டு முத்தழகும் தனத்துக்கிட்ட ரொம்பவே குழப்பமா, "இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு தனம்? இவ்ளோ நேரம் ரொம்பவே திமிரா பேசிட்டு இருந்த அஞ்சலி இப்ப எதுக்காக அவங்க உங்கள பார்த்து பயப்படணும்? அது மட்டும் இல்லாம நீங்க என்ன உண்மைய சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இத கேட்ட தனமும், "அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துருமா? ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் உங்க கால்ல விழுந்தா கூட கண்டிப்பா எனக்கு நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை கிடைச்சே ஆகும். அந்த ஆண்டவன் எனக்கு குடுத்தே ஆவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இதுக்கப்புறமாவும் நான் இந்த உண்மைய மறைச்சேன்னா, அது என்னோட குழந்தை உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்துல வந்து முடிஞ்சிரும். அதனால இப்ப கூட நான் என்னோட சுயநலத்துக்காக தான் இந்த உண்மைய சொல்லப் போறேன்னு" சொல்லிட்டு மறுபடியுமே வீட்ல இருக்கவங்க அத்தனை பேரையுமே கூப்பிட, உடனே தனம் இந்த மாதிரி கூப்பிடுறத கேட்ட வீட்ல இருக்கவங்க பேச்சு சொன்னோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாலுக்கு வந்துடவே, உடனே தனம் அவங்க கிட்ட உண்மைய சொல்ல தயாராக, இத பார்த்துட்டு அஞ்சலி செம்ம பயத்தோட நடுநடுங்கி நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்தழகு ரொம்பவே குழப்பத்தோட நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? தனம் ஒரு வழியா எல்லார்கிட்டயுமே உண்மைய சொல்லப் போறாங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுது?
தனம் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா பேச்சோட குடும்பம் அஞ்சலிய அவங்க பண்ண பாவத்துக்காக என்னதான் பண்ண போறாங்க. அதுக்கும் மேல மீனாட்சியை பத்தின முழு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது முத்தழகுக்கு தான் இழந்த பழைய ஞாபகங்கள்லாம் திடீர்னு திரும்ப வர வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா அவங்க நடந்த விஷயத்தால அதிர்ச்சியில தன்னோட மொத்த ஞாபகத்தையுமே இழக்க போறாங்களா என்ன? முத்தழகுக்கு என்னதான் ஆக போகுது? அதுக்கும் மேல இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ண அஞ்சலிக்கு பேச்சு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எந்த மாதிரி தண்டனை கொடுக்க போறாங்க? அதனால அஞ்சலி என்ன மாதிரி அனுபவிக்க போறாங்க கஷ்டங்களை? அண்ட் ஆல்சோ பூமியோட ரியாக்ஷன் இந்த உண்மையை கேட்டதுக்கு அப்புறமா என்னவா தான் இருக்கும்? ஸோ அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.